வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா தமிழ் ஓகேங்களா ஆசிரியனுடைய அடைமொழி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7வது தமிழினுடைய ஆசிரியர் அடைமொழி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள் ஓகேங்களா ஆசிரியர் அடைமொழி 7ஆம் வகுப்பு புதிய தமிழ். பாருங்கள் பாரதிதாசனுடைய அடைமொழி பெயர்லாம் பாருங்கன்னா பாவேந்தர், புரட்சிக்கவி, புதுமைக்கவி, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவு. அப்போ பாரதிதாசனுடைய அடைமொழி யார் என்னென்னா பாவேந்தர், புரட்சிக்கவி, புதுமைக்கவி, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். அடுத்து பாருங்கள் வாவு சிதம்பரனாருக்கு பாருங்கள் கப்பலோட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல், தென்னாட்டு திலகர். வாவு சிதம்பரனாருடைய அடைமொழி கப்பலோட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல், தென்னாட்டு திலகர். அடுத்து பாருங்கள் வே ராமலிங்கம் பிள்ளைக்கு பாருங்கள் அடைமொழி காந்தி கவிஞர், நாமக்கல் கவிஞர், முதல் அரசவ கவிஞர். ஓகேங்களா காங்கிரஸ் புலவன். ஓகேங்களா அப்போ வே ராமலிங்கம் பிள்ளை காந்தி கவிஞர், நாமக்கல் கவிஞர், முதல் அரசவ கவிஞர், காங்கிரஸ் புலவன். ஓகேங்களா கண்ணதாசன் பிராக்கெட்டில் போட்டிருக்கு. இவர் 2வது அரசவ கவிஞர். அடுத்து பாருங்கள் முத்துராமலிங்க தேவர் சுத்த தியாகி, தேசம் காத்த செம்மல் என்று சொன்னவர் யாருன்னா திருவிக்கா. வித்யபாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து சமய மேதை, இந்து புத்த சமய மேதை. பாருங்க முத்துராமலிங்க தேவனுடைய அடைமொழி சுத்த தியாகி, தேசம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் திருவிக்கா. வித்யாபாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. இது எல்லாமே முத்துராமலிங்க தேவனுடைய அடைமொழி. பாருங்கள் ரசிகாமணி அப்படின்னா டி.கே. சிதம்பரம், கவிமணினா தேசிய விநாயகம் பிள்ளை, பண்டிதமணி கதிரேச செட்டியார், பாவலர்மணி வாணிதாசன். அடுத்து பாருங்கள் கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. இவருக்கு பார்த்தீங்கன்னா கவியரசு, காரை முத்து புலவர், வணங்காமுடி, காமக பிரியர், முதல் அரசவ கவிஞர். ஓகேங்களா இவர் 2வது அரசவ கவிஞர். ஓகேங்களா அப்போ கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா முத்தையா. அவருக்கு கவியரசு, காரை முத்து புலவர், வணங்காமுடி, காமக பிரியர், முதல் அரசவ கவிஞர். அடுத்து பாருங்க ஓகேங்களா சுத்த வீர சூரன் என்னும் அடைமொழி கொண்டவர் யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். சுத்த வீர சூரன் என்னும் அடைமொழி கொண்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வி முனுசாமி ஓகேங்களா திருக்குறளர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வி முனுசாமி. அடுத்து பாருங்க ஓகேங்களா உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. அடுத்து பாருங்கள் ஊமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. அவர் ராஜகோபாலன் அவருடைய இயற்பெயர். அடுத்து பாருங்கள் ஓகேங்களா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பண்டிதமணி கதிரேச செட்டியார், ரசிகமணி சிதம்பரம், பாவலர்மணி வாணிதாசன். இந்தியாவின் வனமகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதவ் பாயோம் என்பவர் இந்தியாவினுடைய வனமகன். ஓகேங்களா இவ்வளோதான். ஓகேங்களா 7வது புக்கில் இருக்கக்கூடிய நூலினுடைய அடைமொழி. ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.